எம் ராஜா அவர்கள் புதுப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் கடந்த 15 ஆண்டுகளாக பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். குறைந்த சம்பளத்தில் வாழ்க்கையை தொடங்கிய அவர் இன்று ஆயிரக்கணக்கான மக்களின் மனதில் இடம் பிடித்த சமூக சேவகராக உயர்ந்துள்ளார். ரூபாய் 5000 சம்பளம் வாங்கிய காலத்திலிருந்தே தன்னுடைய ஓவியத் தொழிலின் வருமானத்தையும் நண்பர்கள், முகநூல் நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வழங்கிய நன்கொடைகளையும் இணைத்து தன் மகன் கவிப்பிரியன் உதவியுடன் இதுவரை 2,15,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வழங்கியுள்ளார். கொரோனா காலத்தில் மக்கள் உயிர் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாலைகளில் விழிப்புணர்வு ஓவியங்கள் வரைந்து இசைக்கலைஞர்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார். பசியால் வாடிய சாலை ஓர மக்களுக்கு உணவு வழங்கினார். குளிரில் நடுங்கிய ஆதரவற்றோருக்கு போர்வை போர்த்தினார். மனித நேயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதை தனது செயல்களால் நிரூபித்தார். இதுவரை 34 முறை இரத்த தானம் செய்து பல உயிர்களை காப்பாற்றியுள்ளார். ஏலகிரி மலைப்பகுதியில் தாகத்தால் தவிக்கும் குரங்குகளுக்காக தண்ணீர் தொட்டிகள் அமைத்து பராமரித்து வருகிறார். ஜெய் பீம் நகர் ஏரியை சுத்தப்படுத்தி கருவேல மரங்களை அகற்றி பறவைகள் வாழ திட்டு அமைத்து இயற்கையை மீட்டெடுக்கும் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். 12,000 பனை விதைகளை விதைத்து எதிர்கால தலைமுறைக்கு பசுமையான பூமியை உருவாக்க முயற்சித்து வருகிறார். அவரது சமூக சேவையை பாராட்டி மகாராஷ்டிரா, பெங்களூர் உள்ளிட்ட பல இடங்களில் பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. கண் பார்வையற்ற முதியவருக்கு 2 நாட்களில் வீடு கட்டி கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை அளித்தார். சமூக சேவைக்காக டாக்டர் பட்டம் பெற்ற போதும் அவர் பெருமை கொண்டது விருதுகளை அல்ல, மக்களின் அன்பையும் ஆசீர்வாதங்களையும் தான். நான் வாழும் வரை மட்டுமல்ல, இறந்த பின்னரும் மனிதர்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் தனது உடலை கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்க உறுதியளித்துள்ளார். இவர் போன்ற மனிதர்கள் இருப்பதால்தான் இந்த உலகத்தில் இன்னும் மனித நேயம் உயிருடன் இருக்கிறது.